திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் கிராம உதவியாளர்களுக்கும் சதவீத அடிப்படையில் குறைந்தபட்சம் 7,000 ரூபாய் பொங்கல் போனஸ் வழங்க வேண்டும். மாற்றுத்திறனாளி கிராம உதவியாளர்களுக்கு ஊர்தி பயணப்படி வழங்க வேண்டும். அரசாணை எண் 33இல் உரிய திருத்தம் மேற்கொண்டு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சென்னை மதுரவாயில் ஆண்டாள் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிபிரசாத். இவர் தனியார் கல்லூரியில் பார்மசி 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் வெளிமாநிலமான சூரத்தில் இருந்து ஆன்லைன் மூலம் போதை மாத்திரை ஊசிகளை ஆர்டர் செய்து சென்னைக்கு வரவழைத்து கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் இவரது நண்பர் ஒருவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தலைவலிப்பதாக கூறியுள்ளார். அப்போது அவர் தன்னிடம் மருந்து இருப்பதாக கூறி அவரை வீட்டிற்கு அழைத்து சென்று போதை மாத்திரையை கரைத்து ஊசியில் ஏற்றி அவருக்கு செலுத்தியுள்ளார். இதனால் அவருக்கு மயக்கம் வாந்தி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். பின்னர் இதுகுறித்து மதுரவாயில் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த மதுரவாயில் போலீசார் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஹரிபிரசாத்தை கைது செய்து அவரிடமிருந்த 200 போதை மாத்திரைகள் 8 போதை ஊசி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சிவனார்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரிபவர் செல்வம். இவர் தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டனின் கனவை நிறைவேற்ற வேண்டி விஜயகாந்த் புகைப்படத்திலேயே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உருவத்தை வரைந்து அசத்தியுள்ளார். இந்த ஓவியத்தை பார்த்த பொதுமக்கள் ஓவிய ஆசிரியர் செல்வத்திற்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த தேஜாஸ்ரீ என்பவர் தனியார் கல்லூரியில் இறுதியாண்டு படித்துக் கொண்டு ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பயிற்சி வேலை செய்து வந்தார். இந்நிலையில் நேற்று மாலை வேலை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்தபோது பின்னால் தனியார் நிறுவனத்தில் இருந்து ஊழியர்களை ஏற்றி வந்த தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த தேஜாஸ்ரீ பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் தேஜாஸ்ரீ உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய பேருந்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் சுழல் காற்றானது 65 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிப்பில் ஈடுபட்டு வரும் தருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் மீன்பிடிப்பில் ஈடுபட வேண்டாம், விசைப்படகுகள் பத்திரமாக அருகே உள்ள துறைமுகங்களுக்கு சென்று கரை திரும்புமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 2000த்திற்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகள், ஃபைபர் படகுகள் 5வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வனப்பகுதிக்குட்பட்ட பெவனூர் காப்பு காடுகள் பகுதியில் ஒற்றை யானை உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வந்தது. இதனை கண்ட பெண்ணாகரம் வனத்துறையினர் மாவட்ட வன அலுவலருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் வனத்துறையினர் மருத்துவரை அழைத்து வந்து யானைக்கு சிகிச்சை அளித்த நிலையில் திடீரென உயிரிழந்தது. இதையடுத்து யானையை பிரேத பரிசோதனை செய்து பிறகு வனப்பகுதியில் புதைக்கப்பட்டது. கடலூர் அருகே தாழங்குடா மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த 7 பேர் ஒரு ஃபைபர் படகில் கடலுக்கு சென்று புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் கனவா மீன்களை பிடித்துள்ளனர். இதை பார்த்த அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் தங்கள் பகுதியில் வந்து கனவா மீன் பிடிக்கக் கூடாது என்று ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளதாகவும், அதையும் மீறி ஏன் இங்கு வந்து மீன் பிடிக்கிறீர்கள் என கேட்டு 7 பேரையும் ஃபைபர் படகுடன் சிறைப்பிடித்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவர்களை ஊர் பஞ்சாயத்தில் ஒப்படைத்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து கடலூர் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் தேவனாம்பட்டினம் போலீசார் வீராம்பட்டினம் போலீசாரிடம் புதுச்சேரி மீன்வளத்துறை அதிகாரிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு ஏற்பட்டதை அடுத்து வீராம்பட்டினம் பகுதி மீனவர்கள் தாழங்குடா பகுதியைச் சேர்ந்த 7 மீனவர்களையும் ஃபைபர் படகையும் விடுவித்தனர். இந்த சம்பவத்தால் தாழங்குடா பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கலம் கிராமத்தில் 19.6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு பள்ளி வகுப்பறை கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், பெற்றோர் என பலர் கலந்து கொண்டனர். மதுரையைச் சேர்ந்த மருத்துவர் ஹரிநிவாஸ் தனது மாமனார் மற்றும் மாமியாருடன் சொந்த வேலைக்காக மதுரையில் இருந்து திருச்சி நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அடுத்த அக்கியம்பட்டி கிராமம் வடுகப்பட்டி என்ற இடத்தில் வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் காரில் பயணம் செய்த மூவரும் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு துவரங்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு முதல் உதவிக்காக சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து துவரங்குறிச்சி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் கூட்டமைப்பு சங்கங்கள் சார்பில் தூத்துக்குடி அரசு போக்குவரத்து கழகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் கலந்து கொண்டு 15வது ஓய்வூதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க வேண்டும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள டிஏவை உடனடியாக வழங்கிட வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த பெருநகர் பழைய காலனியைச் சேர்ந்தவர் ரகுத்தமன். இவரது மனைவி சத்யா மானாமதிக்கு பிரசவ வலி ஏற்பட்டதால் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவர் லத்திகா மற்றும் செவிலியர்கள் பிரசவம் பார்த்துள்ளனர். இந்நிலையில் நேற்று 12:30 மணியளவில் குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் பெண்ணின் உறவினர்களிடம் தெரிவித்துள்ளனர். மேலும் சத்யாவிற்கு ரத்தப்போக்கு அதிகரித்ததால் செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு சத்யாவை பரிசோதித்த மருத்துவர்கள் சத்யா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த சத்யாவின் உறவினர்கள் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் தாயும் குழந்தையும் இறந்துவிட்டதாக கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பெருநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சின்னக்கண்ணனூர் ஊராட்சியில் உள்ள சி கரிசல் குளத்தில் 85 ஏக்கர் பரப்பில் கண்மாய் உள்ளது. இக்கண்மாய் கழுங்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பு சேதமடைந்தது. இதையடுத்து கழுங்கை சீரமைக்க வலியுறுத்தி அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தி வந்தனர். ஆனால் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் தற்போது கண்மாய் நிரம்பியுள்ளது. எனவே சேதமடைந்த கழுங்கு அருகே கரை உடைந்து தண்ணீர் வெளியேறாமல் இருக்கும் வகையில் அறுவடைக்கு தயாரான நிலையில் உள்ள நெற்பயிரை காப்பாற்ற விவசாயிகளே மணல் மூட்டைகளை வைத்து உடைந்த கண்மாய் கரையை பலப்படுத்தி வருகின்றனர். இனிவரும் காலங்களிலாவது மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கண்மாய் கழுங்கினை சீரமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மன்னார்குடி, கள்ளக்குறிச்சி, ஆரிநத்தம், ஆலடி, பாலக்கொள்ளை உட்பட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இதனால் காலை மற்றும் மாலை நேரங்களில் இந்த வழித்தடங்களில் செல்லும் அரசு பேருந்துகளில் மாணவர் கூட்டம் அதிக அளவில் பயணம் செய்வது வழக்கம். இந்நிலையில் நேற்றிரவு உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் புறப்பட்ட அரசு பேருந்தில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயணம் செய்தனர். அப்போது அளவுக்கு அதிகமாக கூட்டம் இருந்ததால் ஓட்டுநர் பேருந்தை பாதி வழியிலேயே நிறுத்தியுள்ளார். இதனால் மாணவ மாணவிகள் குறித்த நேரத்தில் செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகின்றனர். பின்னர் 1 மணி நேரத்திற்கு பிறகு கூடுதலாக மற்றொரு பேருந்து வரவழைக்கப்பட்ட நிலையில் 2 பேருந்துகளிலும் மாணவர்கள் புறப்பட்டு வீடுகளுக்கு சென்றனர். உளுந்தூர்பேட்டையில் இருந்து நகர், மன்னார்குடி மற்றும் மதியனூர், இலுப்பியூர் வழித்தடங்களில் அதிக அளவில் பள்ளி மாணவர்கள் செல்வதால் அடிக்கடி இதுபோன்ற நிலை ஏற்படுவதால் போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூடுதல் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எதிர்கொள்வது குறித்த நிகழ்ச்சி திருவாரூர் புலிவலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கலந்து கொண்டு இந்த ஆண்டு பொதுத் தேர்வு எழுதுவது, மாணவ மாணவிகளுக்கு பொதுத் தேர்வை எதிர்கொள்வது பற்றி அறிவுரை வழங்கினார். மேலும் பாடப்புத்தகங்களை புரிந்து படித்தால் நிச்சயம் அதிக மதிப்பெண் பெறலாம்,
பொதுத் தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் பல்வேறு துறை சார்ந்த கல்வி பயில வழிவகுக்கும் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், பள்ளி ஆசிரியர்கள், ஊராட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கம்பம் கோம்பை ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் கவிநாத். இவர் கம்பம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலக பகுதியில் சிறு சிறு எழுத்துப் பணிகள் செய்து வந்தார். இந்நிலையில் இவர் கம்பத்தில் இருந்து தேனி நோக்கி செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கம்பம் பதுப்பாட்டிக்கு இடையே வந்தபோது குமிளியில் இருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி சென்ற அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த கவிநாத் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து கம்பம் வடக்கு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உயிரிழந்த கவிநாத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பேருந்து ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை காணத்தூர் கடற்கரையில் 2 கடல் ஆமைகள் காயங்களுடன் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளது. ஆமை கரை ஒதுங்கிய சில நாட்கள் ஆகிய நிலையில் அகற்றப்படாமல் இருந்தது. இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் ஆமையின் உடலை மீட்டு அங்கேயே பள்ளம் தோண்டி புதைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி அருகே 19 ஊராட்சிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கவில்லை என குற்றம் சாட்டி நல்லாடை முக்கூட்டை பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் விவசாயிகள் ஒன்றிணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உடனடியாக பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்கிட வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து வேளாண்மைத்துறை உதவி இயக்குநர் சுப்பையன் பயிர் காப்பீட்டுத் தொகை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை தற்காலிகமாக விலக்கிக் கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள வீரப்பூர் படுகளம் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் தனது கால்நடைகளை வீட்டின் அருகே உள்ள வீரமலை மலைப்பகுதியில் மேய்ச்சலுக்கு விடுவது வழக்கம். இந்நிலையில் இவரது பசுமாடுகள் வீரமாள் என்ற மூதாட்டியின் தோட்டத்திற்குள்ளே சென்று பயிர்களை மேய்ந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மூதாட்டி வீரம்மாள் 2 மாடுகளையும் விரட்டியுள்ளார். இதுகுறித்து சந்திரசேகர் தோகமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தோட்டத்தில் பயிர் செடிகளை மேய்ந்த 2 மாடுகளையும் மூதாட்டி அரிவாளால் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சிக்கு உட்பட்ட வேல் மருத்துவமனை பகுதியில் தக்காளி மொத்த வியாபாரம் சந்தை செயல்பட்டு வருகிறது. பழனி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது விவசாய நிலங்களில் விளைவிக்கக்கூடிய காய்கறிகளை இங்கு கொண்டு வந்து வெளியூர்களுக்கு ஏற்றுமதி செய்வது வழக்கம். இங்கு நுழைவு சுங்க கட்டணம் ஒரு வாகனத்திற்கு 10 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஒரு வாகனத்திற்கு 50 ரூபாய் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக சுங்க கட்டண ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து சாலைகளில் வாகனத்தை நிறுத்தி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கட்டணத்தை குறைத்து பழைய முறைப்படி கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே வாழவல்லான் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தை மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி ஆய்வு செய்தார். பின்னர் மதிய உணவை சாப்பிட்டு அதன் தரம் குறித்து சோதனை செய்து அதன் அருகில் உள்ள வாழவல்லான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு சென்று மாணவர்களிடம் நலம் விசாரித்தார். மேலும் அனைவருக்கும் புத்தகம் உள்ளதா என்றும் கேட்டறிந்தார். பின்னர் ஆசிரியர்களிடம் மாணவர்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் கூறினர். இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள நியாய விலைக் கடைக்கு சென்று அங்கும் ஆய்வு செய்தார்.